கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்தாக இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானிக்க போகிற காரியம், யார் கர்த்தரை தேட வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆமோஸ் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். நியாயத்தை கசப்பாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே கர்த்தரை தேடுங்க. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கிற ஜனங்களாய், இந்த உலகத்துக்கு நியாயத்தை நீதியையும் காண்பிக்கிற ஜனங்களாய் நம்ம வாழ வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நியாயத்தையும் கசப்பை போலவும் நீதியை தரையில விழப்பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்ன சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை தேடணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நியாயம் உள்ள ஆண்டவர், அவர் நீதி தவறாதவர் என்று. அதனால்தான் நாம் அக்கிரமங்களாம் பாவங்களாம் மறித்திருந்த பொழுது அவரே நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்தில் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் தேவ நீதியை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவனுடைய நீதியை, கடவுளுடைய மெய்யான நீதியை அவர் காண்பித்தார் இந்த உலகத்துக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய முடியாது? நீதியை கசப்பாகவும் மாற்றவும் நியாயத்தை விழப்பண்ணவும் முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றா நாங்கள் பார்க்கிறோம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானமாகி ஒளிமுக வாசல் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதான் தேவனுடைய ஜனங்கள் செய்தார்கள். தேவனுடைய ஜனங்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அங்கே அநியாயமாய் நடந்து கொண்டார்கள். இதை ஆண்டவர் பார்க்க முடியாதவராய் வேதனைப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயத்தை நீதியையும் விட்டு விலகும் பொழுது, நியாயத்தை நீதிக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நம்மை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். நாங்கள் 6வது அதிகாரம், ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சியாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றி நிற்கிறது சொல்லுகிறார். இன்னைக்கு அதுதான் நம்மளோட வாழ்க்கை நடக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஒழுங்குக்கு மாறா நடக்கக்கூடாது. என்ற கண்மலையில உழ முடியாது. அதன் ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துற நீங்கள் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலை தங்களை கடிந்து கொடுக்கிறவர்களுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்யும் வழிதடுக்கிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. அவர்கள் நியாயத்தை மாற்றினார்கள், நீதியை மாற்றினார்கள், நீதிக்கு நியாயத்துக்கு புறமா நடந்தார்கள். ஏழைகளை ஒடுக்கினார்கள், விதவைகளை ஒடுக்கினார்கள், திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கினார்கள். இது நிமித்தம் கர்த்தர் அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கின்ற நீங்களும் நானும் நியாயத்தை நீதியை நடப்புகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நாம தேவனை தேடி நாம் நீதியை நியாயத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். ஆமேன். நாம் நீதி உள்ளவர்களாக நியாயம் உள்ளவர்களாக நடந்து இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் காண்பிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். அதைத்தான் நம்முடைய நீதி உள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.